Arafas Masala யூஸ் பண்ணி Arabian Mandhi Biryani 5 kg இன்னைக்கு குக் பண்ண போறோம். ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பிரியாணி. இன்னைக்கு Arabian Mandhi Biryani எப்படி குக் பண்ண போறோம்ங்கற வீடியோ நீங்க பாருங்க. Arabian Mandhi Biryani. Mandhi பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆயில் groundnut oil 250 ml ஊத்துறோம் நம்ம. அடுத்து கீ 200 ml ஊத்துறோம். பட்டர் 200 கிராம் போடுறோம். குழிமந்தி பிரியாணி வந்து ஒரிஜினல் எப்படின்னா பெரிய குழியை வந்து ரெடி பண்ணி அதில் ஃபுல்லாக ஃபயர் போட்டு ஃபயர்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த ஹீட்டில் வச்சு குழியில் இறக்கி தான் மந்தி பிரியாணி ரெடி பண்ணுவாங்க. நம்ம வந்து அவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுக்காமல் ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஈஸியாக எப்படி குக் பண்ணுறதுங்கிறதுக்காக இந்த மெத்தட். இந்த அத்தனை ப்ராசஸும் வந்து நம்முடைய அரஃபா மசாலானால் ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஒரிஜினாலிட்டி டேஸ்ட்டு கொண்டு வர முடியும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்ல ஸ்மெல்லாக நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இது மெல்ட் ஆகிக்கும். பட்டை 5 கிராம், ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 3 கிராம், சாய் ஜீரா 10 கிராம், கொத்தமல்லி ஆஃபாக உடைச்ச கொத்தமல்லி இது ஒரு 10 கிராம், ஆனியன் 1/2 kg போட போகிறோம். நமக்கு நெய் ஆயிலு இந்த பட்டரு எல்லாம் மெல்ட் ஆகும்போது ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஒரு மணம் வரும். இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ். அதாவது நம்ம குழியில் இறக்கி ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹோட்டலுக்கு ஈஸியாக குக் பண்ணுறதுக்காகவே இந்த மசாலாவை வந்து நம்ம கொடுக்குறோம். அரஃபாஸ் மசாலாலேருந்து நீங்கள் எவ்வளோ கேஜி வேணாலும் ஆக்கிக்கலாம். 2 kgலேருந்து 100 kg வரையும் இதே ப்ராசஸில் நீங்கள் ஈஸியாக குக் பண்ணிக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கினா போதும். ஆக்சுவலாக இந்த மந்திக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம அங்கே தண்ணி ஒரு 6-7 லிட்டர் தண்ணி வச்சுருக்குறோம். அரேபியன் மந்தி பிரியாணிக்கு நம்ம செப்பரேட்டாக வந்து ஒரு 5 kg பாயில் பண்ணுறதுக்காக ஒரு 7 லிட்டர் வாட்டர் வச்சுருக்குறோம். வாட்டரில் வந்து நம்ம எடுத்து வச்ச பட்டையில் கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, இதில் வந்து கொஞ்சம் புதினா லீஃப் மட்டும் போட போகிறோம். இந்த வாட்டரில் நம்ம உப்பு எதுவுமே போட போகிறதில்ல. நம்ம மசாலாலேயே ஆல்ரெடி இருக்கும். அதனால் இதில் உப்பு எதுவுமே சால்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் லைட்டாக ஆயில் மட்டும் ரைஸ் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். நார்மல் ஆயில் மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் லைட்டாக ரைஸை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். நமக்கு சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணியில் ரைஸை போட போகிறோம். 5 kg ரைஸை இதை வந்து நம்ம அப்படியே ஸ்லோ பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம மந்தி பிரியாணிக்கு ரைஸ் போட்டு பாயில் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. அடுப்பு வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்காமல் ஸ்லோவாக வச்சு நம்ம அந்த பாஸ்மதி ரைஸ் 5 kg நல்லா ஸ்லோவாக அப்படி நல்லா சாஃப்டாக பாயில் பண்ணி எடுக்கிறோம். பாயில் பண்ணி இதை ஃபுல்லாக அப்படியே தண்ணியை வடித்து நம்ம மந்திக்கு நம்முடைய ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 250 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா நம்ம ஆனியனில் நல்லா மசாலா வதங்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம அரஃபாஸ் மசாலா ரொம்ப ஈஸியாக குக் பண்ணக்கூடியது இந்த அரேபியன் மந்தி பிரியாணி. இதில் நம்ம சிக்கனோ மட்டனோ எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வெறும் நம்ம அப்படியே வாட்டரை மட்டும் யூஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து நீங்கள் மட்டனோ பீஃபோ சிக்கனோ செப்பரேட்டாக பாயில் பண்ணி அந்த ஸ்டாக் வாட்டர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்டில். இல்லைன்னா அதுக்கு வந்து பாயில் பண்ண ரோகன் ஜூஸ் அந்த எசன்ஸ் வாட்டர் சொல்லுவாங்க. அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் இப்போது அரஃபாஸ் மசாலா வந்து நம்ம மந்திக்காக எடுத்து வச்ச 350 கிராம் அதை நம்ம போட போகிறோம். இதில் வந்து நீங்கள் எந்த மசாலாவும் ஆட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா
எந்த கலரிஸும் வராது. இது நார்மலாக தான் இருக்கும். சால்ட்டு எல்லாமே இதில் ஆட் வந்துடும். அவ்வளோதான் நம்ம அரேபியன் மந்தி பிரியாணிக்கு உண்டான மசாலாஸ் ரெடி. இப்போ நம்ம இதில் ரைஸை பாயில் பண்ணி எடுத்தோம்னா மந்தி ரெடி. நம்ம அரஃபாஸ் மசாலா நல்லா வந்து மசாலாவாயிடுச்சு. கரெக்டாக 1.5 லிட்ரு வாட்ரு இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து ஒரு பாயில் கொதிக்க விட போகிறோம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம மந்தி பிரியாணிக்கு ரெடி பண்ணாத அந்த ரைஸை இதில் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்ருக்குறோம். லைட்டாக ஒரு 5 நிமிட்ஸ் கொதிச்சிருச்சு. கொதித்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ரைஸ் இதில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ட்ரை லெமன் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த லெமன் வந்து ஒரு 5-6 நம்ம கவுண்டிங்கில் போட போகிறோம். இப்போ இந்த கொதியில் அப்படியே ரைஸ் போட போகிறோம். போடு. இதில் இந்த தண்ணியிலேயே நம்ம வந்து கொஞ்சம் மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கரண்டி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த கரண்டி போடக்கூடாது உனி பாஸ்மதிக்கு. இந்த கரண்டியில் தான் உனி குக் பண்ணுவோம். எல்லா மசாலாவும் கொஞ்சம் எங்கேயுமே வந்து ஒயிட் கலரில் நிற்காமல் கொஞ்சம் மசாலா எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ரைஸ் வந்து மந்திக்கு 2-3 வித ரைஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து மந்திக்குன்னு தனியாக ஒரு ரைஸ் இருக்குது. அந்த ரைஸ் போட்டால் தான் இந்த ஒரிஜினல் மந்தி பிரியாணியோட டேஸ்ட்டு வரும். நம்ம மசாலாவில் ஃபுல்லாக வந்து இந்த ரைஸை ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து மந்திக்குன்னு வந்து 3-4 வித ரைஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம மந்தி பிரியாணிக்குன்னே ஸ்பெஷல் ஒரு ரைஸ் இருக்குது. பாஸ்மதி போடக்கூடாது. அந்த ரைஸ் போட்டால் இன்னும் ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு மந்தி கிடைக்கும். அவ்வளோதான். மந்திக்கு எல்லாமே நம்ம ப்ராசஸ் ரெடி. இப்போ நம்ம வந்து அப்படியே வச்சு தம் போட போகிறோம். தம் போட்டோம்னா மந்தி ரெடி. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் இது லைட்டாக தம்மில் இருக்கணும். 20 நிமிஷம் நம்ம வந்து இதே ப்ராசஸில் நமக்கு ஒரு துணி வச்சு மூடி போட்டு கப்புன்னு ஒரு 20 நிமிஷம் நல்ல ஹீட்டில் தம்மில் வைக்கணும். இப்போ கேஸ் அடுப்பு வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தோசை தவா வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த அடுப்புங்கிறனால ஈஸியாக உங்களுக்கு ஃபுல்லாக இப்படியே வச்சுக்க போகிறோம். நெருப்போடு இதுக்கு மேலே வந்து லைட்டாக நம்ம கொஞ்சம் நெருப்பு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஏதாவது ஹீட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் மேலே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மேலே தம் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்ல ரைஸ் வந்து நல்லா லாங்காக வரும். நல்லா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வரும். அதுக்காக நம்ம கொஞ்சம் ஹீட்டும் வேறு மேலே நெருப்பு போடுறோம். இப்போ நம்ம அரேபியன் குழி மந்தி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தம் உடைக்க போகிறோம். இதை வந்து நம்ம எப்படி ரைஸுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக நம்முடைய மந்தி பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக நம்முடைய மந்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குழியிலேருந்து எப்படி மந்தி எடுப்பீங்களோ அதே டேஸ்ட்டு அதே கலரிஸில் நம்முடைய அரஃபாஸ் மசாலா வச்சு நம்ம இந்த மந்தி பண்ணியிருக்கிறோம். இது நல்லா நம்ம கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு 6 பர்சன்ட்க்கு மந்தி ஆர்டர் வந்திருக்கு. அதை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மட்டன் கேட்டால் மட்டன் நீங்கள் பாயில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டன் மேலே வச்சு கொடுத்துடலாம். சிக்கன் கேட்டிங்கன்னா நம்முடைய அல்ஃபாமா மசாலாவில் அல்ஃபாமா சிக்கன் ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அல்ஃபாமா சிக்கனை மேலே வச்சு அப்படி ஃபுல் கோழியை 4 பீஸாக கட் பண்ணி விட்டு நம்ம இப்படி மந்தி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 6 பர்சன்ட்டுக்கு மந்தி ரெடி. இதில் நம்ம அல்ஃபாமா ஃபுல் சிக்கன் வச்சு கார்னிஷ் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். அல்ஃபாமா சிக்கன் வைக்க போகிறோம்.
ஃப்ரை ஆனியனு நம்ம ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு ஃபுல்லாக குக்கும்பர் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இந்த பாதாம் முந்திரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே லைட்டாக கார்னிஷ்க்கு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மந்தி இப்போது ரெடி. அரேபியன் குழி மந்தி அரஃபாஸ் மசாலில் நம்ம ரெடி பண்ண மந்தி ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நாங்கள் மட்டன் வேணும்னா மட்டன் பீஸை என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாயில் பண்ணி மேலே வச்சுக்கலாம். பீஃப் வேணும்னா சிலருக்கு மந்தி பீஃப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பீஃப் பீஸு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம்.